ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கை நிச்சயம் செழிக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாதபடி காணப்படுகிறது அல்லவா? வறண்டு போன நிலைமையில் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெபம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வேத வாசிப்பு இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லாதபடி இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலையும் ஒரு செழிப்பு இல்லை. கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியலை. என் வாழ்க்கையில் வறண்டு போன நிலைமையிலே இருக்கிறது என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து தான் என் தெய்வம் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும். நம்ம வாழ்க்கை நிச்சயமாக செழிப்பதற்கு நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செழிப்பு எங்கே இருக்குது தெரியுமா? கர்த்தரை நம்புகிறதுல தான் இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தரை எப்போ நம்புவோம்னா, நமக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை நம்புவோம். நமக்கு பாதகமான சூழ்நிலை, நமக்கு எதிரான சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தரை நம்புறீங்களா? கர்த்தரனை கைவிட மாட்டார் நம்புறீங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த ஈசாக்கை கூட என்ன செய்கிறார்? பலியிடும்படிக்கு கர்த்தர் அவனிடத்தில் பேசுகிறார். அந்த பலியிடுகிற வார்த்தைக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி அவன் எதிர் வார்த்தையே பேசலை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை குறித்திருக்கிற மலையில் போய் பலியிட போகும் பொழுது, கத்தியை எடுக்கும் பொழுது, தன் மகனை வெட்டுவதற்கு ஆயத்தமாகும் பொழுது தான் என்ன சொன்ன, ஆபிரகாமே, உன் கத்தியை உன் மடியில் போடு, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்பதாக கர்த்தர் பேசுகிறார். இதுதாங்க கர்த்தரை நம்புறது. என் தெய்வம் எனக்கு 100 வயதில் பிள்ளையை தர முடியும்னா, இந்த கல்களிலிருந்து கூட என் ஆண்டவர் பிள்ளையை தர முடியும். என் ஆண்டவர் என் ஈசாக்கை பலியிட சொல்கிறார்னா, ஒரு ஈசாக்கல்ல என் தேவன் ஆயிரக்கணக்கான ஈசாக்கு எனக்கு தர முடியும். ஏன்னா ஆண்டவர் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செழிப்பை உண்டாக்குவார். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகும் பொழுது ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு போக சொன்னார். அந்த காண்பிக்கிற தேசத்துக்கு போய் கர்த்தர் குறித்த இடத்துல அவன் இருந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரிகள், மந்தைகள் எல்லாத்தையும் பெருகியிருந்து அவனுடைய வேலைக்காரன் எலியேசர் கூட சொல்கிறான், என்னுடைய எஜமான் சீமானாய் இருக்கிறார். பாருங்க, அவன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராம். நம்முடைய தகப்பன், விசுவாச தகப்பன், இன்றைக்கு நம்ம ஆபிரகாமின் சந்ததியாய் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நம்பணுங்க. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வரும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரங்கள் மாறும். உங்கள் வாழ்க்கையில் முறுமுறுப்பை மாற்றுங்க. ஏமாற்றத்தை கொண்டு வருகிறதான பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பலவிதமான அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஈசாக்கை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்முடைய முற்பிதாக்களை ஆசீர்வதித்ததற்கு ரகசியம் கர்த்தரை நம்பினார்கள். இன்னைக்கு கர்த்தரை நம்புகிறது என்று சொன்னால் வாயின் வார்த்தைகள் மாத்திரமல்ல, நம்முடைய கிரியையில் வெளிப்படணும், நம்ம செயலில் வெளிப்படணும், நம்முடைய ஒவ்வொரு நகர்வில் வெளிப்பட வேண்டும். நம்பி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை செழிக்கும். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், ஆண்டவரே வியாதிகள் மாறட்டும், நிச்சயமாக செழிப்பு வரட்டும். அப்படியே செய்வதற்கு நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.